பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஆன்மீக கதைகள். புதன் கிழமைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு? பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படி விசேஷமாக பார்க்கப்படும் புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபடுவதன் மூலம் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நவக்கிரகங்களில் புதன் பகவான் புத்திரக்காரன் என்று அழைக்கப்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான். இதன் காரணமாக சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாகவே உள்ளது. நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கிழமையாக புதன்கிழமை சொல்லப்பட்டாலும் இந்த நாளில் நவக்கிரகங்கள் அனைத்தையும் வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுவது சிறப்பு. புதன் கிரகத்திற்கு அதிதேவதை பெருமாள் ஆவார். இந்த கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அறிவின் கடவுளாகவும் கல்வியின் நாயகனாகவும் வியாபாரத்தின் அதிபதியாகவும் விளங்கும் புதன் பகவானை இந்நாளில் வழிபடுவது பல்வேறு நன்மைகளை தரும். இந்நாளில் தொட்டது தொடங்கும் என்பதால் புதிய தொழில் தொடங்குவது, புதியனவற்றை கற்கத் தொடங்குவது, வங்கி தொடர்பான விஷயங்களை தொடங்குவது போன்றவற்றை செய்யலாம். புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு. புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு. புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணிவது புதன் தோஷத்தையே போக்கும். புதன்கிழமையன்று தானம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள்: பசுவுக்கு பசும்புல் கொடுத்தால் மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கும். பசுவுக்கு பச்சைப்பயிறு கொடுத்தால் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். பிராமணருக்கு பச்சைப்பயிரும் பொருளாதார முன்னேற்றம் பெறும். திருநங்கைகளுக்கு ஆடை தானம் செய்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். புதன் காயத்ரி மந்திரம்: ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுக அஸ்தாய தீமஹே தன்னோ புத பிரச்சோதயா. புதன் ஓரையில் விளக்கேற்றுங்கள். புதன்கிழமையில் புதன் ஓரை மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை வழிபடுவதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விலகலாம். புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும். சுபகாரியம் கைகூடும். எடுத்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். சந்தான பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும்.